டாடி ஷாப்பிங் போகிறேன். காலேஜ் போகிறதுக்கு தோடு வளையல் எதுவுமே இல்லை டாடி. இந்தாம்மா பார்த்து போயிட்டு வா. டாடி நான் 2 மாசமா ஜட்டி இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கேன். சனிக்கிழமை ஆச்சுன்னா அவள் ஷாப்பிங் போகிறேன்னு உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போகிறா. என்ன நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. ஆம்பளை புள்ள என்னடா ஜட்டி கட்டின்னு கேட்டுட்டு இருக்க? கோமண துணி எடுத்து கட்டிக்கடா. எம்மா இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த வீட்டில் நான் பிறந்தனா இல்லை தத்தெடுத்துட்டு வந்தீங்களான்னு. அவளுக்கு மட்டும் நிறைய ட்ரெஸ் இருக்கு, எனக்கு ஒன்றுமே இல்லை. ட்ரெஸ்ஸை பற்றி நீ பேசாத, அது எல்லாமே எனக்கு தண்ணி ஊற்றுனதுக்கு வந்தது. அப்போ எனக்கும் தண்ணி ஊற்றுங்க. எனக்கு எப்போ அந்த ஃபங்க்ஷன் வைப்பீங்க? இந்த விஷயத்த இப்படி கேட்காத, இதை கேட்காதன்னு உன்ட்டு எத்தனை டைமே சொல்லிட்டேன். இதையே நீ கேட்டுட்டு இருந்த உனக்கு தண்ணி ஊத்துறது இல்ல, பால் தான் ஊத்தணும். என் தாயும் அன்று பச்சை இலை, இங்கே எச்சில் இலை. இந்த வீட்டில் காசை தேடி கண்டுபிடிக்கிறக்காட்டியும் உயிர் போய் ஒரு வந்துடும் மாட்டுக்கு. 1 2 5. ஏய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ ஏன்டா என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? ஏய் பாக்கெட்டுக்குள்ள இப்போ காசு தானே மறைய வச்ச நீனு. இதில் 3 ரூபா இருந்தது, நீ வச்சுக்கோ. அம்மா கிட்ட சொல்லாத. ஏய் புழுக்கு முட்டை, அம்மா காசை ஒரு வாரமாக இடமாற்றி இங்கே ஒளி வச்சதே நான் தான். அதில் 8 ரூபா இருக்கு. அது ஏன் காசு, ஒழுங்கு முறையதே கொடு. ஓ இத்தனை திட்டு வேலையும் பார்த்துட்டு தான் என்ன பேப்பர் வைக்கிறியா? உனக்கு இந்த 3 ரூபா கிடையாது. ஓ அப்படியா? மா நீ ஒரு வாரமாக காலம் தேடியதில் 8 ரூபா அண்ணன் தான் பாக்கெட்டில் வச்சிருக்கான். ஏய் எனக்கு நெட்டே கிடைக்க முடியாது, என் பக்கத்தில் வந்து ஏன்டா உட்கார்ற? எவ்வளோ இடம் இருக்கு? இதுல என்னடி லாஜிக் இருக்கு? பக்கத்துல உட்காந்து எப்படி நெட் கிடைக்காம போவோம்? நீ எனக்கு பேட் வைப்ரேஷன், நீ இருந்தாலே எனக்கு நெட் ஒர்க் ஆகாது. திருட்டு கொட்டையாருக்கே மெசேஜ் பண்றது என்ன அங்க போ இங்க போன்ட்டு இருக்கிறான். சி இவ்வளோ அறிவு உனக்கு எங்கிருந்து வந்தது? லீவுனா அதுமா வீட்டில் இல்லாமல் எங்கடா போற? பாரதி வீட்டுக்கு விளையாட போறோமா? பாரதி வீட்டுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு நீ இருக்கணும். அங்கே சாப்பாடு தராங்க, ஸ்நாக்ஸ் தராங்க, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. பசிச்சா நீ நேராக வீட்டுக்கு தான் வரணும். இல்லைம்மா ஸ்கூல்லலாம் அவன் ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வரான். நான் போனேன்னா அவங்க அம்மா இன்னைக்கு எடுத்து ஒளிய வச்சாங்க, நான் பார்த்தேன். எனக்குலாம் தரமாட்டுறாங்க. ஓ இப்படிலாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு நீ தான் சாப்பிட்டுன்னு இந்த சக்காளி தெரு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கான். நீ அவள் வீட்டுக்கே போத்தவல, இங்கே இரு. இல்லைம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போகிறேன். அவங்க வீட்டில் பூரி சொல்கிறாங்களாம். பாரதி எனக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் உனக்கு தரேன்னு சொன்னான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அடியெல்லாம் வாங்கிட்ட ஃபாலோ பண்ணுறேங்க. என்ன மாலதி டீ போடுறியாட்டுக்கு? வீடு ஃபுல்லாக கமகமாக நான் சந்திக்குது. கரெக்டாக மோப்பம் பிடிக்கிறடி சந்தியா. பேசாமல் போலீஸ் நாய் வேலைக்கு போகலாம். நீ கரெக்டாக மோப்பம் பிடிச்சது வேணுக்கா. யூடியூப்பை திறக்க முடியல. இந்த செலிபிரிட்டிங்கெலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமாண்டி சந்தியா, ஒன்று டிவர்ஸ்னு போய் நிற்கிறானுங்க, அப்படிலாம் ஏதாவது கேஸு கிஸுன்னு மாட்டிக்கிறானுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதுங்க ஏதாவது செலிபிரிட்டியான நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். செலிபிரிட்டியா? ஆமாம் செலிபிரிட்டியான டைவர்ஸ் எது கிடைக்கும்? ஆக்கி போகிறதே பெருசு. இதை அதையும் நொட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரிதான், என் வீட்டுக்காரன் ஏதாவது செலிபிரிட்டி ஆகிறது வழி தான் சொல்லு. வீட்டில் பொம்பளை புள்ளன்னு எதுக்கு இருக்குன்னே தெரியல. வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேது. மணி 11 ஆச்சு, இன்னும் எருமாடாட்டம் உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவளை திட்டுறதும் இல்லாமல் போகிற இடத்துல எண்ணெய் சேர்த்து திட்டுவாங்க. என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கானு. வா வசந்தி, என்ன திடீர்னு வந்துருக்குற? என்ன பார்க்குற? வீட்டெலாம் சுத்தமாக இருக்குன்னு பார்க்குறியா? ஜாமான்கிட்டு வீட்டெல்லாம் தொடச்சி வச்சுட்டு இப்போ தான் என் பொண்ணு போய் படுத்தா. உன் சைடில் ஏதோ அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு மாப்பிள்ளை இருக்கான்னு சொன்னீங்கள, அவங்க கேட்டு சொல்கிறியா? எல்லாரும் ஃபோனே தான் நோண்டிட்டு இருப்பீங்க போல. ஒருத்தர் யாரும் பேசிக்க மாட்டீங்க இந்த வீட்டில். என்ன குடும்பமோ தெரியல. நெட்டு முடிஞ்சாட்டுக்கு சின்னவண்ணா, காலைல இந்த வீடியோ பார்த்து இந்த நெட்டெல்லாம் முடிஞ்சாட்டுக்கு உன் ஃபோனில் கனெக்ட் பண்ணி போடா. பகலில் தூங்குறதுலாம் என்ன பழக்கன்னே தெரியல. தூங்கினா நோய் தான் வரும் பகலில் தூங்கினா. நான் தூங்க போகிறேன். ஒரு 3-4 மணி வரைக்கும் என்னை யாரும் எழுப்பிடாதீங்க. முக்கியமாக சத்தம் போடாதீங்க. வீட்டில் கராமுறான்னு நிம்மதியாக தூங்க விடுங்க 2 மணி நேரம். இந்த சீரியலை பார்த்து அந்த குடும்பம் வீணாக போகுது. இந்த சீரியல் வராத சேனலை ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாதாட்டிக்கு. ஆமாம் இந்த ரோகிணி குழந்தை என்ன வீட்டில் உட்காந்துருக்கான். ரோகிணி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? வீட்டில் அவனுக்கு குழந்தை இருக்கிறது போகிறது வருது எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சொல்லுங்க, என்ன எல்லாம் வாய் திறக்காம உட்காந்துருக்கீங்க? மகாராணி காலேஜ் முடிச்சு வந்தால் போதும், மொட்டை மாடிக்கு ஃபோனை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டே நோண்டிகிட்டு இருக்க வேண்டியது.
டெய்லி என் பின்னாடியே வந்து மொட்டை மாடியில் இதே டைலாக் சொல்கிறவள தான் உனக்கும். துணி எடுத்துகிட்டு போய் மடித்து வைக்கிறது, அம்மாவுக்கு ஒரு டீ போட்டு தரது, வீடு கொட்டுறது, இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கலாம்ல. காலேஜ் போயிட்டு தானே வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடாதா? காலேஜில் போய் அரட்டை தானே அடிச்சுட்டு உட்காந்துருக்குறேன். ஆனால் வெட்டியாக முறிக்கிற. காலேஜில் அரட்டை அடிக்கணும். காலேஜில் வந்து பெஞ்சில் உட்காந்து பாரு, 4 பேர் இறுக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம், இப்படியே உட்காந்துருக்கணும் ரோபோட்டு மாதிரி. என்ன நடத்தினாலும் கவனிக்கணும், நடிக்கணும். தலையெல்லாம் வலி எடுத்துக்கும், பசிக்கும், அவங்க சொல்கிறப்ப தான் சாப்பிட முடியும். நீ வீட்டில் நினச்ச நேரத்தில் போட்டு சாப்பிட்டு நினச்சி சீரியலை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறேன். உனக்கு என்ன? எங்களுக்கு ஒரு நாள் காலேஜ் வந்து பார்க்குறியா? வழி என்னன்னு தெரியும். சரி, நாளைக்கு உன் காலேஜுக்கு நான் வரேன். நீ என்ன பண்ணுறேன்னு கூட இருந்து நான் பார்க்குறேன். வந்த வச்சு நான் உங்களுக்கு தெரிஞ்சிருமே. சரி வாமா, உனக்கு கை கால் வலிக்குதுன்னு சொன்னில்ல, கை கால் அமுச்சு விட்டு சூடாக டீ வச்சு தரேன். பா தம்பி விக்னேஷ், இந்த பழைய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த மூலக்காலில் போட்டு காசு வாங்கிட்டோடா. பா முன்ன நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன், வீட்டில் இருந்த சில்லற வேலையெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்க, செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 28,000 வேலை கிடச்சிச்சு. அடுத்த மாதம் வேலைக்கு போயிடுவேன். அதனால் இந்த ஒரு மாதம் எனக்கு எந்த வேலையும் வீட்டில் விடாதீங்க. நான் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறேன் யூடியூப்பில். வரேன். என்ன வீடியோ ஓட மாட்டேது? அப்பா நான் போய் நியூஸ் பேப்பரை போட்டு வந்துடுறேன்ப்பா. வீடியோ பார்க்க போகிறேன்னு சொன்னேன், திடீர்னு வந்து கேட்குறேன். இல்லை ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, நான் போட்டுட்டு கையோட காசு வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்க வந்துடுறேன். ஹாய்டா, என்ன பண்ணுற? முதல்ல ஒரு பேர் வைக்கணும் உனக்கு. ஏங்க இவரை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்களாங்க? இன்னொரு வீட்டுக்கு போக போகிற புள்ளடி, இன்னும் கொஞ்சம் நாள் கல்யாணம் ஆக போகுது. எதை இருக்கிற வரைக்கும் அது இஷ்டத்துக்கு இங்கே இருக்கட்டுமே. ஏங்க உங்களுக்கு புரியவே மாட்டேது, அவன் மணிக்கணக்கில் யார்கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கா. என்னம்மா என்னை பற்றி போட்டு கொடுத்துட்டு கேட்டுக்க? ஒன்றும் இல்லைடா, உன் கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். என் கல்யாணத்தை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லைங்கப்பா. நான் ஒரு ஏஐ லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சாதி மத பிரச்சனை கிடையாது, எனக்கு மாமியார் பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நான் நிம்மதியாக வாழ போகிறேன். ஏய் நீ என்னடி ஏஐ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? எங்களுக்குலாம் பேரம் பற்றி பார்க்கணுன்னு ஆசையே இருக்காதா? அதை பற்றி நீ கவலைப்படவே தேவையில்லம்மா. என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச லேண்டு கோல்டு எல்லாம் கொடுங்க. நான் லவ் பண்ணுற ஏஐ வந்து ரோபோவாக மாற்றிடலாம். அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன மாதிரி குழந்தை வேணும், என்ன கலரில் வேணும், எல்லாத்தையுமே நானே டிசைன் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது 100% அது கேட்க போகுது. நம்ம வீட்டில் இருக்க தத்தி எதுக்கு சரிப்பட்டு வராதுங்க. நீங்கள் எதுக்கும் நம்பர் கொடுங்க, நான் கால் பண்ணி பேசி பார்க்குறேன். காலையில் டீ போட பால் பாக்கெட் வேறு இல்லை, இந்த எருமை நான் தூங்கிட்டு இருக்கேன். டேய் எத்தனை காலத்துக்கு தானே இந்த மாதிரி ஃபோனே நோண்டிகிட்டு இருக்க போகிறேன்? நீ எந்திரிச்சு ஆச்சும் படியாண்டா. அம்மா நான் வேலைக்கு போய் 2 வருஷம் ஆச்சுமா, 4 நாள் லீவுக்கு வந்திருக்கிறேன், நான் இன்னும் படிக்கலை. உனக்கு என்ன பண்ண பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணுமா? அதானே கொடு. ஐ இந்த பொம்மை நல்லா இருக்கு. A few minutes later. சி இதே விளாண்டு போர் அடிக்குது. பொருளை தூக்கி போட்டு திரும்பி எடுத்து தர சொல்கிறேன். என்ன அறிவு செல்ல குட்டி நீங்க. போர் அடிக்குதுன்னு தூக்கி போட்டா திருப்பி என் கையில் எடுத்து தராங்க. பாரு நம்ம புள்ள திரும்ப திரும்ப தூக்கி போட்டு எடுத்து தர சொல்லுது. என்ன செல்ல குட்டி? பிடிக்கலன்னு தூக்கி போட்டா திருப்பி திருப்பி எடுத்துறாங்க. இன்னொரு முறை எடுத்து தரட்டும், உங்களுக்கு தலையிலே போடுறாங்க. இந்த டிவி எடுத்து கொடுத்தா விளாட்லாம்.